வெல்கம் டு மை சேனல் மகாஸ் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம பூ எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். நூல் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நாட்டு இந்த மாதிரி போடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி போடுங்க. ரொம்ப லூஸாக போட்டுறாதீங்க. அதான் பேஸே. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 பூ எடுத்துக்க போகிறோம். மேலே 3, கீழே 2, அப்புறம் மேலே 2, கீழே 3, அந்த மாதிரி மாற்றி 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 கட்ட போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மேலே 3 வச்சாச்சு. அடுத்து கீழே 2 வைக்க போகிறோம். கீழே வச்சோன்னா ஒரு சுற்றிட்டு நான் பண்ணுற மாதிரி நாட் போடுங்க. அவ்வளோதான். இதே தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா பூ ஸ்டார்டிங்கில் அப்படியே கலர ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்போ மேலே 2, கீழே 3 வைக்க போகிறோம். ஈவனாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா பூ தனியாக வந்துடும். அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டோனோ அதே மாதிரி தான். கொஞ்சம் டைட்டாக போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா பூ வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மேலே 3, கீழே 2. ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். போக போக நீங்கள் வைக்க ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களுக்கு நான் ஸ்லோவாக காமிக்கிறது காரணம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்லோவாக நான் காட்டுறேன். இல்லைனா நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் கட்டுவேன். அப்பப்போ இந்த நூலை இழுத்து விடுங்க. இல்லாட்டி சிக்காயிடும். இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஆனால் நெருக்கி கட்டணும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா பூ தனித்தனியாக கலண்டு விட ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் மொட்டை இருக்கிற பூவை வாங்கி கட்டுங்க. நீங்கள் பெரிய பூ கட்டாமல் சின்ன பூ கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராக்டிஸ் வராது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய காம்பு உள்ள பூ கட்டினீங்கன்னா தான் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நூல் நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப மெலிசான நூல் எடுத்துக்காதீங்க. எடுத்திங்கன்னா அறுந்து போயிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நூல் கிடைக்கலனா வீட்டில் இருக்கிற நூலே 4, 5 அந்த மாதிரி போட்டு திக்காக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெலிசான நூல் எடுத்திங்கன்னா நூல் கண்டிப்பாக அறுந்து போயிடும். எல்லா நாட்டும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா கட்டை விரல் இருக்குது நான் வச்சுருக்க மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா நாட் கரெக்டாக அங்கே போடுறப்ப ஈவனாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் போடுற மாதிரி பாருங்கள். கரெக்டாக அந்த கட்டை விரல் அங்கே வைக்கிறதுனால நாட்டு பக்கத்துலேயே இருக்கும். 2 பூ வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் அதே மாதிரி ஈவனாக கொண்டு வரேன் பாருங்கள். அந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லாமே ஈவனாக தெரியும். பார்க்கவும் அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் வேறு மாதிரி வச்சிட்டிங்கன்னா மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டுன்னு இருக்கிறப்ப பார்க்க நல்லா இருக்காது. அது உதிரி பூ எப்போவுமே ஈவினிங் வாங்குங்க. அதான் கரெக்டான டைமு. நீங்கள் வாங்கின உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கட்டலான்னு நினச்சிங்கன்னா பூ பூத்துரும். அதனால் வாங்கின உடனே கட்ட ஆரம்பிச்சிடுங்க. இல்லைனா உங்களுக்கு தான் கொஞ்சம் கட்டுறப்ப கஷ்டமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக விரிய ஆரம்பிச்சிச்சு. அது விரிய ஆரம்பித்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நாட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். அதனால சின்ன பூவாக வாங்காமல் பெரிய பூவாக வாங்கி இந்த மாதிரி மொட்டாக இருக்கிற பூவை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக கட்டிடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பூ வாங்குறப்ப கூட செக் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் காம்பு ஒரு சீசனில் ரொம்ப சின்னதாக வரும். சின்னதாக இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க வாங்குறது. ஏன்னா ரொம்ப கட்டினாலும் பெருசாக தெரியாது. ரொம்ப சின்னதாகவும் தெரியும். கட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பெரிய காம்பாக இருக்கான்னு பூ வாங்குறப்பே செக் பண்ணிவிடுங்க. காம்பு பெருசாக இருக்கா, பச்சையாக இருக்கான்னு பாருங்கள். பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்தாலும் அது கொஞ்சம் பழையமான பூன்னு அர்த்தம். ஸோ பச்சையாக இருந்தாலும் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க மெயினாக. 2, 3க்கு பதிலாக 3, 2 வச்சிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே நெக்ஸ்ட் இதில் 3, 2ன்னு கூட வச்சுக்கலாம். மாற்றி வச்சுக்கலாம். அதுதான் நடுவில் பிரேக் பண்ணிடாதீங்க. தப்பானாலும் பரவாயில்ல. தப்பு ஆகும். ஏன்னா கண்டினியூஷனாக பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். போக உங்களுக்கே அது ப்ராக்டிஸ் ஆகிடும். மேலே 2, கீழே 3 அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் பூ கட்டுறப்ப மட்டும் கரெக்டாக ஈவனாக வராது. சில நேரத்தில் மிச்சம் இருக்கிறப்போ 2, 3 அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கட்டிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. நான் சொன்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் பூ கட்டுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. எல்லோரும் அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க எப்படி இவ்வளோ அடர்த்தியாக கட்டுறீங்கன்னு. ஃபைனலாக பூ கட்டி முடிச்சதுக்கப்புறம் கீழே வச்சு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரெஸ் பண்ணுறப்ப அன்ஈவனாக இருக்கிற பூவெல்லாம் ஈவனாக ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மகாஸ் பேரடைஸ். நான் உங்கள் மகா.